அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கரும்பு வளர்ப்பு. இந்த வெட்டினதுக்கப்புறம் மருத்தாம்பு விட்டு நிறைய பேர் இப்போ கரும்பு வளர்க்குறோம், சரிங்களா? இந்த கரும்பு வளர்க்குறப்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே கொடுத்த சத்துக்கள் அங்கே இருக்கும்னு நம்ம நினச்சோம்னா அதுதான் தப்பு. ஒரு பயிர் ஏற்கனவே வளருதுன்னா அதுக்கு வேணுங்கிற சத்துக்கள் எடுத்ததுனால தான் அது வளர்ந்துருக்கு. அப்போ ஏற்கனவே கொடுத்தது இல்லாமல் போயிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறோம்னா, இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி அறுவடைக்கு முன்னாடி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் தப்புங்க. இப்போ அடி உரம் கொடுக்கணும். அடி உரத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மக்கின சாணம் போடலாம், 4 டிராக்டர் லோடு அல்லது 2 டிராக்டர் லோடு. முக்கியமாக சாம்பல் 200 கிலோ போடணும். 200 கிலோ போடணும். ராக் பாஸ்பேட் 100 கிலோ போடணும், அல்லது எலும்பு உரம் 100 கிலோ போடணும். மண்புழு உரம் 200 கிலோ போடணும். இதெல்லாம் ஏன் போடணும்? நான் நார்மலாக 50 டன்னு தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப, அந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய விவசாயி 126 டன் எடுத்தார் இல்லைங்களா? 50 எங்கே இருக்குது, 126 எங்கே இருக்குது? 126 கூட வேணாங்க, ஒரு 80 எடுக்கலாம்லங்க. அப்போ 80 எடுக்கிறப்ப 30 டன் கூட கிடைக்கிறப்ப 4500 ரூபா அப்படிங்கிறப்ப நம்ம செலவு பண்ண காசெல்லாம் அதில் எடுத்துடலாம். கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதுக்கு தான் அடி உரம் போட சொல்கிறேன். இந்த இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பயிர் வளர்ந்துட்டுருக்கப்ப இந்த வெயிலில் அதிகமான மாவு பூச்சி வரும். கரும்போட தலைப்பகுதியில் இந்த கொளுத்தாடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வளரக்கூடிய பகுதி, இந்த இடத்துல தான் கடிக்கும். இலையை பிரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கும். இது எப்போ இருக்கும்? கீழே சாம்பல் போடலைன்னா இருக்கும். சாம்பல் போடலைன்னா கரும்பு பயிர் சாஃப்ட் ஆகிடும். அப்படி சாஃப்டாக இருக்கிறப்ப ஒரு பூச்சிக்கு என்னால் கடிக்க முடியுங்கிற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு திடமாக இருக்கிறதுக்கு கீழே கொடுக்கணும். அடுத்து 2வது என்ன கொடுக்க சொன்னேன்? ராக் பாஸ்பேட் இல்லைன்னா எலும்பு உரம் கொடுக்க சொன்னேன், 50 கிலோ. அதோட முக்கியத்துவம் என்ன? அதை கொடுத்தோம்னா கரும்பு கீழே இருக்கு இல்லைங்களா, வெடிக்கும். ஒரு கரும்பு அளவு என்ன? ஒரு கரும்பு 10 வெடிக்கணும் அல்லது 12 வெடிக்கணும். 12 தூர் வரணும். அதுக்கப்புறம் அதை பெருக வச்சுக்கலாம். ஆனால் வெடிக்க வைக்கணும். அப்போ அதுக்கு வேணுங்கிற என்னது? தழை சத்து இருக்கணும். வெடிக்கிறதுக்கு கந்தக சத்து இருக்கணும். வெடிக்கிறதுக்கு மணிச்சத்து இருக்கணும். பொதுவான சுண்ணாம்பு சத்து இருக்கணும். பொதுவான சாம்பல் சத்து இருக்கணும். இதுக்கு தான் நான் இதை போட சொல்கிறேன். இதோட செலவுலாம் ரொம்ப கம்மிங்க. ஒரு முயற்சி மட்டும்தான். அது எங்கே கிடைக்கிதுன்னு அதை வாங்கி அதை நிலத்தில் போடுறது மட்டும்தான். நீங்கள் எங்கே பக்கத்தில் மிக குறைந்த விலையில் கிடைக்கும்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். அதை வாங்கிக்கங்க. அதே மாதிரி இந்த ஹியூமிக் பவுடர்லாம் 120 ரூபா கிடைக்கிதுங்க ஒரு கிலோ. 1 கிலோ பவுடர்லேருந்து 6 லிட்டர் தயாரிக்கலாம். நீங்கள் 1 லிட்டரை 200 ரூபா போட்டு வாங்குறீங்க. நான் ஒரு கிலோவே 120 ரூபா தான் சொல்கிறேன். அதை வாங்கி போடுங்க. அந்த மண்ணில் அது விளைச்சலை காட்டும். இலை சூம்பி வரக்கூடாதுங்க. கரும்பு இலை விரிஞ்சு வரணும், திடமாக வரணும். நடு ரிப்புன்னு சொல்லக்கூடிய நடு தண்டு உருண்டையாக இருக்கணும். அப்போ தான் கீழே கரும்பு நல்லா இருக்கும், கணு பெருக்கும், தடிமண் வரும். அதோடைய கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும். உள்ளே போகக்கூடிய நரம்புகள் கரெக்டாக இருக்கணும். அப்போ அடி உரம் வேணும். நான் எப்போ கேட்டாலும் நம்ம விவசாயிகள் சொல்கிறது என்ன? நான் இன்னும் போடலைங்க, என்னங்க போடுறது? இன்னும் நேற்று பிறந்த பிள்ளை மாதிரி கேட்பாங்க. எப்படி லாபம் வரும்? கள்ளக்குறிச்சி ஏற்கனவே மண்ணில் வளம் குறைந்த மண். விழுப்புரம் மண்ணில் வளம் குறைந்த மண். மயிலாடுதுறை, திருவாரூர். அப்போ நம்ம அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை கொடுக்கணும். இந்த டைமில் பூச்சிகள் கடிக்காமல் இருக்க 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் வெர்டிசீலியம் லக்கானி அந்த திரவத்தை வாங்கி கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துட்டு மேலே தலையில் படுற மாதிரி தெளிக்கணும். ஒன்று ட்ரோன் வச்சு தெளிக்கணும், அல்லது முதுகில் கட்டி அடிக்கிறத தெளிக்கணும், அல்லது பவர் ஸ்ப்ரேயரில் வரப்பில் நின்று அடிக்கணும். அப்போ தான் இது சரியாகும். இது சரியாயிட்டால் வளர்ச்சி வேகமாக இருக்கும். ஒரே திரவம் தான், 200 ரூபா. அது கொடுத்தீங்கன்னா சரியாகும். செஞ்சு பார்க்கலாமா?
கரும்பு வளர்ப்பில் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.